Dear friends, நான் இன்னைக்கு 14வது கேள்வி விளங்கப்படுத்த போறேன். ஒரு பணப்பையில் 10 நாணயத்தாள்கள் உள்ளன. அவற்றின் பெருமானங்கள் ரூபாய் 50, ரூபாய் 100, ரூபாய் 500 ஆகும். ரூபாய் 50 நாணயத்தாள்களின் எண்ணிக்கை ரூபாய் 100 நாணயத்தாள்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருந்தன. பணப்பையில் இருக்கத்தக்க குறைந்தபட்ச தொகை யாது? இப்ப நாங்க பணப்பையில் குறைந்தபட்ச தொகை இருந்தா இப்ப எது கூடிய பெருமானம் உள்ள நாணயத்தான் 500. அப்ப 500 கொண்ட போட்டு பார்ப்போம். ஏற்கனவே எங்களுக்கு 10 நாணயத்தாள் இருக்கு அப்படின்னா 500 ஒன்று ஒரு நாணயத்தாள் கழிப்பட்டா 9. இப்ப உங்களுக்கு தெரியும் 100 ரூபாயும் 50 ரூபாயும் சமமா இருக்குது. ஆனா 9 பிரிச்சா மிச்சம் பெருது அப்படின்னா இந்த விட வராது. இப்ப நாங்க 500 ரூபாய்க்கு 2 500 ரூபாய் இருக்குன்னு பார்த்தா எங்களுக்கு மிச்சமா டீ இருக்குது. அப்ப எங்களுக்கு 50 ரூபாய் 4 இருக்குன்னு தெரியும். அப்ப 50 ரூபாய் 4 இருக்குண்டா 200 ரூபாய். 100 ரூபாயும் 4 இருக்குண்டா உங்களுக்கு 400 ரூபாய் வரும். அது மாதிரி 500